தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 10வது வார்டு 135வது கவிஞர் சுரதாஸ் சிலை அருகே 100 அடி சாலை பகுதியில் மழைநீர் தேங்கி இணைப்பு சாலை மோசமாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து பொதுமக்களுடன் செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 10க்கு உட்பட்ட 135வது வார்டு பகுதியில் 100 அடி ரோடும், குறிப்பாக இந்த சுரதாஸ் சிலை அருகே அந்த முக்கிய சந்திப்பில் சாலைகள் சரிவர இல்லை போடப்பட இன்னும் மாநகராட்சி நடவடிக்கணும். அதே போல் இந்த திருப்பதி 100 அடி ரோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணீர் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் இருசக்கர வாகனங்கள் செல்வோர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளே செல்கிறார்கள். ஐயா சொல்லுங்க, நீங்கள் வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு வந்தீங்க, இங்கே என்னென்ன பண்ணணும் மாநகராட்சி? கரெக்டாக காவா இது பண்ணிட்டு விட்டாலே போகிறோம், தண்ணியை தான் அதில் சேர்ந்துடும். அதை சேராமல் அப்படியே ரெண்டாவது ரிப்பேர் பண்ணாங்கன்னா உடனே அதை சீர் பண்ணணும். அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அது மேடு வச்சு அது யாராவது ஆக்சிடென்ட், எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லி வரேன், நிறைய பேர் கீழே விழுந்து வர்றாங்க. இது அடிக்கடி அந்த மாதிரி ஆகுது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, பெரிய ப்ராப்ளம் வருது, அது திருப்பியும் உடைக்கிறாங்க, திருப்பியும் மூடுறாங்க, சரியாக மூட மாட்டேன்றாங்க. சிக்னலில் ரோடு நல்லா இல்லை. அப்புறம் இந்த சிக்னல் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது உழுந்து எழுந்துருக்குது வண்டிங்க. ஒரு வண்டி ஒரு டேப்பை தூக்கிச்சு. ரோடு தான் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம போகிறோம், ரோடு தான் முக்கியம். ரோடால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, உயிர் இழப்பே இருக்குது. நம்ம போன வாரம் கூட அண்ணா யூனிவர்சிட்டி சைடு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டாப்புல. இது ரியல், இது நான் சொல்கிறது. 2 வீக்ஸ் பிஃபோர் அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி எவ்வளோ போகுது, உயிர் தினம் போகுது. இதை அக்கறை எடுத்து நம்ம கவர்மெண்ட் தான் எதாவது பண்ணணும். சுரதாஸ் சிலை அருகே இருக்கக்கூடிய இந்த சந்திப்பில் இதுபோல ஒரு முக்கிய பிரச்சனை இருக்கிறது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும். நாமும் இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பேச போகிறோம். ஒளிப்பதிவு விக்ரமுடன் அன்பழகன்.